தமிழ் கழுகு. திமுக மேல திருமாவளவன் வருத்தத்துல இருக்காராம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற அறிவு திருவிழாவுக்கு நேர்ல அழைப்பு விடுத்தும் கலந்துக்காம தவிர்த்திருக்காரு. சென்னை வள்ளுவர் கோட்டத்துல திமுக சார்பா விமர்சையா கொண்டாடப்பட்ட அறிவு திருவிழாவில் கலந்துக்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு திமுக அழைப்பு விடுத்துச்சு. திருமாவுக்கும் நேர்ல அழைப்பு கொடுத்து துணை முதல்வர் உதயநிதி தொலைபேசிலையும் நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்காரு. திமுக கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் அறிவு திருவிழாவில் கலந்துக்க திருமா மட்டும் மிஸ்ஸிங். அதே நாள்ல சென்னையில இருந்த திருமா விசிகவோட மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்துல கலந்துகிட்டாரு. கூட்டணியிலிருந்து வெளியேறுவாருன்னு தொடர்ந்து திருமாவை நோக்கிய எதிர்க்கட்சிகள் சந்தேகத்தை கிளப்ப அவர் முதல்வர் விழாவுக்கு போகாதது அரசியல்ல பரபரப்பாகி இருக்கு. ஆனா விழா முடிஞ்சதும் திருமாவை விசிகவினுடைய அசோக் நகர் அலுவலகத்துல நேர்ல போய் சந்திச்சிருக்காரு துணை முதல்வர் உதயநிதி. அறிவு திருவிழாவில் வெளியிடப்பட்ட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புங்கிற நூலையும் கொடுத்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு. துணை முதல்வர் சந்திப்புக்கு பிறகு உதயநிதி கிட்ட பெரிய அரசியல் பண்பு இருக்கு, பக்குவமான தலைவரா இருக்கிற அவரோட வளர்ச்சி வியப்பூட்டுதுன்னு விசிக கட்சி நிர்வாகிகள் கிட்ட புகழ்ந்தாராம். கூடவே திமுக நிகழ்ச்சியை சுத்தமா மறந்துட்டேன், அதனாலதான் போகலன்னு சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் நடவடிக்கைகள்ல களத்துல திமுக பூத் ஏஜென்ட்டுகள் ஆக்டிவா இருக்காங்களாம். அதிமுக ஏஜென்ட்டுகள் பல இடங்கள்ல சைலண்ட் மோட்ல இருக்காங்களாம். சார் நடவடிக்கைகள்ல வாக்குச்சாவடி அலுவலர்களோட ஒருங்கிணைஞ்சி ஒவ்வொரு வாக்காளரோட விவரங்களையும் விரல் நுனியில வச்சுக்கிட்டு வாக்காளர்களோட எப்பவும் தொடர்பிலேயே இருக்காங்களாம் திமுகவோட பூத் ஏஜென்ட்டுகள். காரணம், சார் வேலைக்காகவே இவங்க ஒவ்வொருத்தருக்கும் திமுக தலைமை உத்தரவுப்படி மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள்னு ஒவ்வொரு திமுக பூத் ஏஜென்ட்டுக்கும் ஒரு கணிசமான தொகையை கொடுத்திருக்காங்களாம். சில திமுக மாவட்ட செயலாளர்கள் தங்களோட சொந்த தொகுதிகளில் இருக்கிற ஏஜென்ட்டுகளுக்கு புதுசா காஸ்ட்லி செல்போனையும் பரிசா கொடுத்திருக்காங்களாம். இதனால உற்சாகத்துல திமுக ஏஜென்ட்டுகள் இருக்க அதிமுகவோட பூத் ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல திமுகவுக்கு இணையா தொகை கொடுக்கப்பட்டிருக்கான். ஆனா பெரும்பாலான மாவட்டங்கள்ல அதிமுக ஏஜென்ட்டுகள் சார் நடவடிக்கைகள்ல பெருசா அக்கறை காட்டாம ஒதுங்கி இருக்காங்களாம். ஜனநாயகன் படத்துல வர வசூல அந்தந்த தொகுதி தாவேகா வேட்பாளர்களோட தொகுதி செலவுக்கு ஒதுக்க போறாராம் விஜய். ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக போற விஜயோட கடைசி படமா சொல்லப்படுற ஜனநாயகனுக்கு ஏரியா வாரியா வரப்போற வசூல அப்படியே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமா தாவேக்காவுல போட்டியிட போற வேட்பாளர்களோட தேர்தல் செலவுகளுக்கு கொடுக்க விஜய் முடிவெடுத்திருக்காராம். மாமல்லபுரம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு தாவேக்க தனிச்சுதான் போட்டிங்கிறது முடிவானதும் தனியா நின்னா ஜெயிப்போமா, தேர்தல் செலவுக்கு என்ன செய்யறது அப்படின்னு புஸ்ஸி ஆனந்த் கிட்ட மாவட்ட செயலாளர்கள் கேட்டதாவும் தலைவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, அவர் பக்கம் நீங்க உறுதியா நின்னா போதும், யாரையும் அரசியல்ல நஷ்டமடைய விடமாட்டாருங்கிற வாக்குறுதியை கொடுத்தாராம் புஸ்ஸி. இப்ப ஜனநாயகன் ரூபத்துல தான் கட்சி மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்களுக்கான பொருளாதார தேவையை விஜய் பூர்த்தி செய்ய போறதா சொல்றாங்க. இதுபடி பார்த்தா தமிழ்நாடு பூராவும் விஜயே ஜனநாயகனை ரிலீஸ் செய்ய போறாராங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. திமுக ஆதரவுல இருந்து விஜய் ஆதரவுக்கு மாறி இருக்காராம் நாஞ்சில் சம்பத். இதனால திமுக நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டங்களுக்கும் சம்பத்தை கூப்பிடக்கூடாதுன்னு திமுக தலைமை தடை போட்டிருக்கான். மதிமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போன சம்பத் அந்த கட்சியோட தலைமை பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி கைக்கு வந்த உடனே தினகரன் பக்கம் போனாரு. அங்கிருந்தும் வெளியேறினவரு அதுக்கப்புறம் எந்த கட்சியிலையும் சேராம தன்னை ஒரு திராவிட பேச்சாளர்னு அடையாளப்படுத்திக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. திமுக மேடைகள்ல பேசிக்கிட்டு வந்தாரு. திமுக இளைஞரணி பயிற்சி கூட்டங்கள்லயும் கலந்துகிட்டு பேசினாரு. மதிமுக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால திமுகவில் இருந்த சம்பத் திரும்பவும் திமுகவில் சேராம ஒரு தீவிர ஆதரவாளரா செயல்பட்டுக்கிட்டு வந்தாரு. ஆனா கடந்த 10 நாளா நாஞ்சில் சம்பத்துக்கு திமுக தடை போட்டிருக்கு. எந்த கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டங்களுக்கும் சம்பத்தை கூப்பிடக்கூடாதுன்னு கட்சி தலைமை நிர்வாகிகளுக்கு சொல்லி இருக்கான். சமீப காலமா திமுகவுக்கு போட்டி விஜய்னும் விஜய்க்கு இளைஞர்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கணும் சில பேட்டிகள்ல சம்பத்து பேசி இருந்ததுதான் தடைக்கான காரணமா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.